Hi friends, welcome to our simple cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பெப்பர் மட்டன் சுமாரா சாப்பிட்றீங்களா இருந்தாலும் சரி சூப்பரா சாப்பிட்றீங்களா இருந்தாலும் சரி இது மட்டும் டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் 2 பிளேட் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வாங்க फ्रेंड्स இது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டனை குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பொருள் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய், பூண்டு, 5 பல்லு, இஞ்சி கொஞ்சம், ஜீரகம், பெப்பர், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, மல்லி முழுசாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய். மட்டன் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஆயில் விட வேண்டாம், மல்லி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, நெக்ஸ்ட்டு பெப்பர், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வதக்கும் போதே வாசம் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காயும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க, 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான் இது. நீங்கள் வெங்காயம், தக்காளி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டனில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு மூடிடலாம். 1 ஹவர் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஒரு 3 to 4 கரண்டி ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு, அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுங்க. இன்னொன்று ஆயில் நிறையா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அந்த ஆயிலில் தான் இது பாயில் ஆகும் இந்த பேஸ்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மட்டனில் இருக்கும். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பெப்பர் மட்டன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஈஸி குக்கிங், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் நார்மல் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். டெஃபினட்டாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.